வணக்கம் அன்பராகம் நேயர்களே. பாம்பே கேஸ்டல், அதாவது 18வது வார்டு, 17வது வார்டு, 31வது வார்டு போன்ற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்துட்டு சீரான குடிநீர் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர், அதை மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கூட இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படின்னு பாம்பே கேஸ்டல் பகுதியில், அதாவது 18வது வார்டு கவுன்சிலர் திரு முஸ்தபா நம்மளிடையே இருக்காரு. கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த குடிநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். அது சீரான குடிநீர் இல்லை அப்படின்றாங்க. இது எதனால ஏற்பட்டதுங்க சார்? ராகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ராகம் டிவியில் பேட்டி காண்றீங்க. வணக்கம். ரொம்ப சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க. அதாவது கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னால், 12 நாளைக்கு முன்னால் வந்து மழை, தொடர்ந்து மழை அடிச்சது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த பார்சன்ஸ் வேலியிலேருந்து நமக்கு ஊட்டிக்கு தண்ணி வந்து அந்த தண்ணி தான் இங்கே மெஜாரிட்டிக்கு வந்து இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பார்சன்ஸ் வேலியில் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், பூரா அந்த மரம் விழுந்து இந்த இந்த மின் ஒயர்களில் மரம் விழுந்து தொடர்ந்து 4 நாள் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. உடனே இந்த மின்வாரி அதிகாரிகளும் நம்முடைய நகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இணைஞ்சு அந்த இப்போ அண்டர்லைன் கேபிள் போட்டிருக்காங்க. இப்போது சர்வே கரண்ட்டுக்கு அதோடைய கனெக்ஷன் கொடுத்ததுனால ஓரளவு பிரச்சனை சரியாகி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. திருப்பியும் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ட்ரிப் ஆகி திருப்பியும் கரண்ட் போயிடுச்சு. அப்போ அந்த நின்றனால அப்புறம் போய் ராவும் போகணுமா, நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, குடிநீர் இதில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை போய் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி தண்ணி இங்கே வந்துச்சுன்னா 4 நாள் தண்ணி சப்ளை ஆகாதனால உங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, பூரா ஏர் ஏறிடுச்சு. எந்த இடத்துலையுமே தண்ணி போனால் தண்ணி சரியாக வர்றதில்ல. அப்போ இந்த ப்ளம்பர்ஸ் போய் அங்கங்கே போய் இந்த ஏரெல்லாம் எடுத்து விட்டு ஓரளவு சரியாயிடுச்சு. இப்போ எங்களுடைய வார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் லைன் ஒன்று, இந்த ராகவேந்திரா பேக் சைடு, பிஎன்டி கோட்ரஸ்ஸு, அந்த செட்டியார் லைனுன்னு வாங்க, அந்த பக்கம் நம்ம ரேஷன் கடை அந்த கடைசி, ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி இந்த ஏரியா, இந்த ஜம்ஜம் பின்னால் அங்கே ஒரு ஏரியா, பின்னால் ஹைவே, இந்த மாதிரியான மேலே நீங்கள் வந்து எல்கிலும் இந்த வார்டுக்கு தான் வந்து சேருது. முருகர் கோயிலுக்கு கீழே இருக்கிற இடமும் இந்த வார்டுக்கு தான் சேருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, ஓல்டு என்சிசின்னு வாங்க, இந்த ஓபிசி சர்ச் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே ஒரு 100 வீடு 150 வீடு இருக்குது, அதுவும் நம்ம வார்டுக்கு தான் சேருது. இங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உங்களுக்கு பாசன்ஸ் வேலியும் அந்த டைகர்கள் தண்ணியும் கலந்து கொடுத்தா தான் ஃபோர்ஸாக தண்ணி வரும். அது இந்த தண்ணி மெட்டில் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸாக வர்றதில்லை. இந்த ஃபோர்ஸாக இல்லாமல் தண்ணி வழங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, தண்ணி கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைச்சிருது. கொஞ்சம் இந்த உயரமாக இருக்கிறதுக்கு, இந்த பைப்பு ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் தண்ணி கிடைக்காம மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அளவே இல்லை. இந்த நிலையில் நம்ம நகராட்சியில் வந்து அதிகாரிகள் சரியான ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. சரியான நேரத்தில் நமக்கு வந்து எம்இ சார் இங்கே வந்து நிரந்தரமாக ஒரு எம்இ இல்லை, கமிஷனர் இங்கே இல்லை, இப்போ தான் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க, கமிஷனரும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தான் வேணும், வேற எதுவும் அதுக்கு ஆல்ட்ரே கிடையாது. இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோ கிணறோ இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸோ எதுவுமே இல்லை. நீங்கள் போய் அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, தண்ணி கொடுக்க முடியாது. இந்த தண்ணி வந்து சரியாக அவங்களுக்கு போகாதனால அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த யூஸுக்குமே தண்ணி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க எப்படி வெக்கத்தை விட்டு சொல்கிறதுன்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. டாய்லெட்டு கூட தண்ணி இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவது சகஜம். இப்போ நம்ம நகராட்சி என்ன பண்ணணும்னா, லாரி தண்ணியை வச்சு ஓரளவு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஊட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு லாரி, அந்த லாரியும் மேடு ஏறுறதில்லை. அந்த டிரைவர் கேட்டனா, இது அங்கே போகாதுங்க, இது இங்கே போகாதுங்க, இப்போ தான் செலவு பண்ணாங்க, ஒரே ஒரு லாரி தான் இருக்குது. ஒரு 3 லாரி 4 லாரி நம்ம வாங்கி வச்சு இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஏரியாக்களுக்கு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும். சரி, அது இல்லை. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் வாங்கணும் வண்டியை. பல கமிஷனர்கள், பல நிர்வாகத்தில் நம்ம 2-3 முறை கவுன்சிலராக இருந்துட்டோம். இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலை வந்து ப்ரைவேட்டில் தண்ணியை வாங்கி அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு 100 வீடு இருக்குங்களா, ஒரு லாரியை கொண்டு போய் கொடுத்தா அவங்க குடிக்கிறதுக்காச்சும் சமையலுக்காச்சும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த நிலையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 வார்டு மேக்சிமம் இதை நம்பி இருக்கிற வார்டுகளில் வந்து பெரிய பிரச்சனை. எல்லாம் அந்த பிளம்பர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு காத்தால 7 மணிக்கு போய் நம்ம இந்த பிஎன்டி ஏரியாலாம் போய் வீடு வீடாக போய் பார்த்தோம். தண்ணியே வர்றதில்லை.
ஆச்சுங்களா. இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து இயற்கையை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் சார் பண்ணணும். இயற்கையோட ஒரு விஷயம் நான் இப்போ பார்த்த வரைக்கும் சார், எல்லா வீட்லேயும் ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் மீட்டர் மாதிரி இருந்தது. நீங்கள் சொன்னீங்க அந்த தாழ்வான இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி வந்துடுதுன்னு. அவங்க தண்ணி வருதுன்னு அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான மீட்டர்ஸ் போட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க பணம் கட்டணுங்கிறதுக்காக தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானேங்க சார். மறுபடியும் அதே பழைய சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மேடான பகுதி, பள்ளமான பகுதிகளாக இருக்குது. பள்ளமான பகுதிகள் வந்துட்டு தண்ணியே அதிக அளவில் செலவு பண்ணுறாங்க. மேடான பகுதியில் தண்ணியே வரதில்லை. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மீட்டர் சிஸ்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்களா? ஏன்னா காட்டேஜஸாக இருக்கட்டும் சரி, வீடாகட்டும் சரி, தண்ணியை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அமௌண்ட் கட்டணுங்கிறதுக்காகவே அது வீண் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இதெல்லாம் வந்து சார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலத்து சப்ஜெக்ட். இந்த மீட்டர் வைக்கிறது யார் இப்போ மீட்டர் பார்த்தெல்லாம் பணமெல்லாம் கட்டுறது இல்லை. வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது கட்காலத்துக்கு போற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பார்சன்ஸ் வேண்டியில ரொம்ப கிடக்குது தண்ணி, ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்குது தண்ணி. இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. நீ அதை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்த்துறதுலதான் வந்து நமக்கு அதுல ஒரு வெற்றியே தவிர, நீங்க சிக்கனம் தண்ணியே சிக்கனமா செலவு பண்ணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தான் எல்லாம் பண்றாங்க. ஒரு வாரம் 10 நாள் துணி கசுக்காம தண்ணி வர்ற அன்னைக்கு தான் கசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சுங்களா. நிரந்தர தீர்வு பார்சன்ஸ் வேலியில தடையில்லாத மின்சாரம் வரணும் சார். சார் இந்த பார்சன்ஸ் வேலி, டைகர் ஹில் போன்ற பகுதியெல்லாம் டேங்க்ல தான் தண்ணி சேகரித்து குடிநீராக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 இடத்துலையும் தண்ணி வரனா டைரெக்டாக வரது இல்லைங்க சார். இப்போ அந்த 2 தண்ணி சேர்ந்தா ப்ரெஷர் வரும்னு சொல்கிறீங்களா? அது எப்படின்னு எனக்கு அது புரியல. அதாவது அங்கேருந்து வந்து இப்போ ஆர்கே புறத்துக்கு வருது. இங்கே மேலே ஆர்கே புறம் டேங்க் இருக்கு இல்லைங்களா, ஆர்கே டேங்க்குக்கு தான் வருது. டேங்க்குக்கு வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோரிசோலா அங்கங்கிறதெல்லாம் இங்கே வரும். அதுக்கும் தனி கனெக்ஷன் இங்க வந்துருது. அது ரெண்டையும் கலந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும் தண்ணி. இல்ல அப்ப டேங்க்ல தண்ணி ஃபுல்லா இருக்கணும்ன்றீங்க? ஃபுல்லா இருக்கணும். ஃபுல்லா இருக்கும். டேங்க்ல ஃபுல்லானாதான் உங்களுக்கு தண்ணி வந்து அது வந்து இப்போ மக்களுக்கு வந்து தெரியுது இல்லை. திறந்து விட்டா வந்துடும் தானே அவங்க நினைக்கிறாங்க. நமக்கே தெரியாம தான் இருந்தது. 2 தண்ணி கலந்து விட்டா தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். அது கீழே இருக்கவங்களா இருக்கட்டும், மேலே இருக்கவங்களா இருக்கட்டும். ஆச்சுங்களா. இது வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் சார். நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்பு இருக்கணும். சொன்னா உடனே வந்து பார்க்குறாங்க. அதெல்லாம் மாற்றுக்கருத்துல பார்க்குறாங்க. இருந்தாலும் மேன் பவர் வந்து நமக்கு அதிகமாக வேணும். அப்போ இந்த பகுதியில் வந்துட்டு குடிநீருக்கான லாரி வந்துட்டு ஒரு லாரி இருக்கு, 2-3 லாரி இருந்துச்சுன்னா இந்த குடிநீர் பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்றீங்க? அதாவது இன்னைக்கு காத்தால நிலைமையின் விபரீதத்தை தெரிஞ்சு நான் வந்து இப்போ நம்ம புதுசாக வந்திருக்காங்க ஏஐ மேடம் ஒருத்தர் கல்பனான்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். என்னன்னு, ஒரு லாரி இருக்குது, அந்த லாரி அங்கே போகாது இங்கே போகாதுன்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. உடனே உடஞ்சிரும்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு லாரி நீங்கள் ப்ரைவேட்டில் எடுத்தால் தாம்மா சரி வரும்னு சொன்ன உடனே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வார்டுக்கு இன்றைக்கி மட்டுமே 3 வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க நடவடிக்கை சரியான நடவடிக்கை எடுத்து கமிஷனர் சார்கிட்ட பேசி, புதுசாக கமிஷனர் வந்திருக்காரு மாதிரி தெரியுது, பேசி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தோன்னா சார் இந்த மக்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரோட்டில் வந்து உட்கார்றான்றாங்க. அந்த அளவுக்கு டென்ஷன். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய டென்ஷனில் இருக்காங்க. இதை குறைக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த பாசன்ஸ் வேலி தண்ணி தங்கு தடை இல்லாமல் வரணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வாடா இந்த ஏரியாவா 3 hours, இங்கே 4 hours, இங்கே 2 hours, அதிகமாக கிடைக்கிற இடத்துக்கு ஒரு 2 hours இப்படி கொடுத்து இவங்க ஒரு இது பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் போகுது. ஓகே சார். அதே மாதிரி உங்கள் வார்டில் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அந்த ராகவேந்திரா கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, அந்த உடஞ்சி இருக்குது. ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்களாம் அந்த வழியாக தான் போகிறாங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கான வாய்ப்பு இருக்குங்க? மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அந்த குழி வந்துட்டு ரொம்ப பெருசாக. அதாவது சார் மேலேருந்து கீழே ஒரு முக்கியமான ரோடு. கரெக்ட். இது வந்து ரோஸ் கார்டனுக்கு போகிற ரோடு மட்டுமல்ல, பாம்பே கேசலுடைய ரோடு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு முக்கியமான ரோடு. ரோஸ் கார்டனுக்கு மட்டுமல்ல, ஜேஎஸ்எஸ்க்கு போகிறது அப்படி தான், எல்கிலுக்கு போகணுன்னா இப்படி தான், குன்னூர் ரோடு அந்த ஐ ஃபவுண்டேஷன் போகணுன்னா இப்படி தான், அந்த எல்கில் கோயிலுக்கு போகணுன்னா இப்படி தான். ஆக இவ்வளோ பெரிய முக்கியமான ரோடு. முக்கியமான ரோட்டில் இங்கே முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழி இருந்திருக்கும். இதை நான் சொல்லி 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 அப்புறம் நம்ம ஓவர்சியரை கூப்பிட்டு வந்து காமிச்சு உடனே அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. திருப்பி 2வதும் அப்படி இறங்கிடுச்சு. இதுக்கு நேர் கீழே போய் பார்த்தீங்கன்னா அது தயவு பண்ணி ஒரு இதை எடுங்க, ஒரு கிளிப்பிங். இந்த சைடு நான் சொல்கிறத கேட்டுக்கங்க. கீழே ஒரு இதே மாதிரி தான் ஒரு கல்வெட்டு இருக்குது, காவா போகிற கல்வெட்டு. அது வந்து ஓட்டையாயிருச்சு. அதை நம்ம கல்வெட்டு தான் சரி பண்ணியிருக்கணுமே தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
பூரா இதை போட்டு அடைச்சிட்டாங்க, காங்கிரீட் போட்டு தற்காலிகத்துக்கு செய்யலாமேன்னு சொல்லி அடைச்சிட்டாங்க. நடு ரோட்லீங்களா? நடு ரோட்ல. நான் சொல்றது ஓரமா இருக்கு. இந்த கேளுங்க, அது அடைச்சிட்டாங்க. திருப்பியும் வந்து இப்ப அது திருப்பியும் கீழே இருக்குது. அதே மாதிரி இத விழுந்த உடனே எங்க பக்கத்து வீட்டுல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லி. இது வந்து நம்ம அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து காமிச்சேன், என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து போட்டேன். ஒரு கோயிலுக்கு முன்னால வண்டிங்க திருப்புற இடம் ரொம்ப மோசமா இருக்குது, ரொம்ப மோசம். எனி டைம் ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லி நான் சொல்லி, இது இப்ப நேத்து நடக்கல, இது கிட்டத்தட்ட 2 மாசமாச்சு. நோ ரெஸ்பான்ஸ். நம்ம வந்து இப்போ கவுன்சிலரே நோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைன்னா அப்போ என்ன மக்களுக்கு? அந்த பணியாட்கள் வந்து கம்மி ஆச்சுங்களா, எந்த போஸ்டிங்லயும் ஃபுல்ஃபில் கிடையாது. இல்ல அதுக்கு ஆல்டர்னேட் என்னதான் பண்றதுங்க சார்? இதெல்லாம் வந்து முறையா வந்து போட்டு அங்க இப்போ ஒரு கமிஷனர்னா கமிஷனர் இருக்கணும் சார், எம்இனா எம்இ இருக்கணும், அதாவது இன்ஜினியர்னா இன்ஜினியர் இருக்கணும் சார். எல்லா பகுதிகளுக்கும் அதிகாரிகள் போக முடியாது. பட் கவுன்சிலர்ஸே ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்களே நிறைய பண்ணிருக்கீங்க. சுட்டி காட்டத்தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். இப்போ காத்தால ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சுன்னாங்க, சுட்டி காட்டணும், வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்ம சுட்டி காட்டத்தானே முடியும், நம்ம வந்து பொறுப்பை எடுத்து நம்ம செய்ய முடியாது. வேற ஏதாவது ஃபண்ட் வரப்போ அதை ஏதாவது ஆல்டர் பண்றதுக்கான வாய்ப்பு? எது பண்ணாலும் நகராட்சி மூலியமா தான் பண்ணி ஆகணும். உங்க வாயிலாக நகராட்சிக்கு ஒரு கோரிக்கையா வச்சுக்கலாம் சார். சார் நேர்களே, சார் வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தாரு. குறிப்பா வந்துட்டு இந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்துட்டு குடிநீர் மொத்தம் 3 வார்டுகளில் வந்துட்டு குடிநீர் வந்துட்டு சீராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. மக்களும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி டாய்லெட் போற கூட தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வார்டுல பாத்தீங்கன்னா நகராட்சி வந்து பிரைவேட்டுக்கு அனுப்பி இந்த மாதிரி குடிநீர் வந்துட்டு விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பகுதியெல்லாம் வந்துட்டு விநியோகம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மக்களோட கருத்தும் இருக்குது, கவுன்சிலரோட கருத்தும் இருக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த குழியும் வந்துட்டு உடனடியாக நகராட்சி சார்பில் அது சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்காங்க, டேர்னிங் வேற, விழுந்தாங்கன்னா அது ரொம்ப அடிபட்டு பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வேணா இந்த வீடியோ கீழே அந்த குழியை அட்டாச் பண்ண பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். ராகம் டிவி.